ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விஷயமா ஜப்பான் வரைக்கும் போயிட்டேங்க. ஜப்பானுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். அதனால் ஃப்ரீயாக இருக்குமா அப்படியே பைக் எடுத்துகிட்டு இங்கே திருவனந்தபுரம் வரைக்கும் வந்தேங்க. இங்கே ஏதோ லூலு மால்னு ஏதோ ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அந்த கடையில் போய்ட்டு நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகலான்னு இப்போ போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் லூலு மால் பக்கத்தில் வந்துட்டேங்க. அண்ணா தான் இருக்குது நம்ம லூலு மால். இது என்ன பேர் லூலு மால், லாலு மால்னு? இதே மால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னா கணேஷ் சூப்பர் மார்க்கெட், செந்தில் சூப்பர் மார்க்கெட்னு பேர் வச்சுருப்பாங்க. பேரை பேர் லூலு பாலுன்னு. சரி, இங்கே எப்போ நல்ல ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குங்க பார்க்கிங்கு. இது மாலா? இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பேசாமல் வீட்டில் இருந்து நான் ஹெலிகாப்டரில் வந்திருப்பேன். இப்போ பார்க்கிங் குட்டியாக இருக்கு. நான் பைக்கில் தாங்க வந்தேன். இப்போ இந்த பைக்கை எங்கே கொண்டு பார்க் பண்ணேன்னு தெரில. அந்த மாலுக்கு கீழே தான் பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த செக்யூரிட்டி. இந்த வண்டிலாம் சைடில் விட்டுருக்கிறதெல்லாம் ஸ்டாஃபோடன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க போல். எத்தனை பைக்கு நிற்குப்பா. சரி வாங்க, நம்ம பார்க்கிங் கொண்டு நம்ம வண்டியை விட போகலாம். இதை சுற்றி பார்க்கவே ஒரு கூட்டம் வரும் போல். இதை நம்மளே மாதிரி வாங்க, நம்ம வண்டியை கொண்டு விட்டுட்டு அப்படி என்ன தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு போய் பார்க்கலாங்க. ஏதோ பெரிய கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ பெரிய முட்டாய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ வித்தியாசமாட்டு முட்டாய் ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் உள்ளே இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். இந்த பார்க்கிங் எங்கே தான் இருக்குது? நானும் உள்ளே வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சுங்க, என்ன பார்க்கிங்கே காணும். ஒரு வழியாக ஒரு சுற்றியாச்சு கேரளாவே. அப்படி இருக்குது எனக்கு. பார்க்கிங் எங்கே கொண்டு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்கில் 10 ரூபா கட்டிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு டாப் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாலு. வயிறு பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு வாங்கியிருக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலு, அப்புறம் சாண்ட்விட்சு, நக்கட்ஸு, மில்க் ஷேக் எல்லாம் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நல்லா இல்லை. இந்த நக்கட்ஸ் மட்டும் தான் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த மில்க் ஷேக்கு தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த சாண்ட்விட்சு, ரோல்னு ஒரு காசுக்கும் ஆகாது. இதை வாங்கினதுக்கு நான் ரோட்டில் மண்ணளி தின்றுருக்கலாம். ஒரு டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி தான் பச்சையாக இந்த ப்ரெட்டுக்குள்ளே காய்கறி வச்சு திங்கானுங்களோ காரணம். இந்த லூலு மாலை நான் என்னமோ ஏதோ நினச்சி வந்துட்டேன். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பாக்கெட்டில் நிறைய காசு இருந்தால் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. வழக்கம் போல் எல்லா மாலும் இருக்க மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்படியே போர் அடிக்கணும் நாங்கள் இங்கே வந்துட்டோங்க. இது எந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச். வர்க்கலாவா? இல்லை, இது வந்து கோவளம் பீச்சுங்க. லூலு மாலில் சாண்ட்விட்ச்னு ஒரு கருமத்தை சாப்பிட்டுட்டேங்க. அது என் தொண்டையிலே நிற்குதா. சரி, நடந்தால் கொஞ்சம் ஜீரணமாகன்னு சொல்லிட்டு கோவளம் பீச்சுக்கு வந்தேங்க. அப்படி போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம பீச்சு. எங்கே போனாலும் இவ தின்னுட்டு தாங்க இருக்கா பார்த்தீங்களா. ஆல் டைம் ஈட்டிங். மற்றபடி இங்கே வந்த வேலைக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்காங்க. போட்டிங் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 2000 வாங்க. 2000 கொடுத்து போட்டிங் போகிறதுக்கு நான் பேசாமல் இருக்கலாம். அப்படி ஒரு போட்டிங்கும் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் லீவை என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பீச்சில் எவ்வளோ பேர். ஆனால் பீச்சு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பீச்லாம் இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஸ்பீட் போட்டு ரெசார்ட்லாம் கட்டி விட்டு அதுவும் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிரும். ஆனால் அதை டெவலப் பண்ணதுக்கு யாரும் ட்ரை பண்ணல. எல்லோரும் அங்கேருந்து இந்த மாதிரி தான் கோவளம் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்காங்களே தவிர வீட்டு பக்கத்தில் இருக்க பிளேஸை வந்து யாரும் டெவலப் பண்ண ட்ரை பண்ணல. நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க டெவலப் பண்ணட்டும், பண்ணாமல் போட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா போட்டை கரையில் தண்ணியிலேருந்து கரையில் இழுத்துட்ருக்காங்க. அந்த பக்கம் என்னென்னா கரையிலேருந்து தண்ணிக்கு போட்டை தள்ளிகிட்ருக்காங்க. தள்ளிட்டாங்க ஒரு விளையாட்டு. பார்த்திங்கன்னா அந்த பீச்சு கரையில் குட்டி குட்டி மீனாக செத்து கிடக்குங்க. அது எப்படி தண்ணிக்குள்ளேருந்து மீன் செத்து கரைக்கு வரும்? அதுவும் எல்லா மீனும் குட்டி குட்டியாக இருக்குது. ஒருவேளை அந்த போட்டில் மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். பெரிய மீனை பூரா கடையில் கொண்டு பொறிச்சு சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன மீனை கரையில் கொண்டு வீசிடுவாங்க போல். பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சின்ன மீன் செத்து கிடக்குன்னு.
இதை கொஞ்ச நாள் விட்டால் அதுவும் வளர்ந்து பெருசாயிரும். யாரும் அதை வளர விடல. இங்கே இருக்க காக்காக்கெல்லாம் நல்ல சாப்பாடுங்க. ஏன்னா அந்த மீன் செத்து கிடக்கா, அந்த செத்த மீனெல்லாம் அந்த காக்கா வந்து சாப்பிட்டுருக்கு. அதான் காக்காலாம் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது. பயங்கர சாப்பாடு போல். பார்த்தீங்களா, எல்லா காக்காவும் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டுட்ருக்கு. என்ஜாய் பண்ணுங்க காக்கா. உனக்காவது நல்லா சாப்பாடு கிடைக்கு. நான் அந்த மாலில் போய் வெறும் ப்ரெட்டை சாப்பிட்டு 500 பில்லை கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் இந்த கோவளம் பீச்சில் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுங்க. நான் வந்ததுக்கு அப்புறமே 10-15 பஸ்ஸு வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பீச்சு சின்னது தான், ஆனால் டூரிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இது ரெசார்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. எல்லா இடமும் ஒரே கூட்டமாக தான் இங்கே இருக்குது. இப்போ கூட நான் ஒரு இளநீ வாங்கி குடித்தேங்க. இளநியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அந்த கடைக்கார கண்ணங்கிட்டே கேட்டேன், ஏன்னா இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது வந்து கேரளா இளநிப்பா, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு பெரிய ஸ்வீட்னு ஒன்றும் தெரியல. சரி பரவாயில்ல, உங்கள் பொழப்பு போடணுன்னு நீங்கள் உங்கள் வாயில் வந்ததெல்லாம் உருட்டி விடுறீங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கேரளாவிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம்னா, நம்ம இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம இப்போ வந்து நாகர்கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். 4 நாள் ஜப்பானுக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கின்னு வந்து கேரளாவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு வந்து இந்த லண்டனுக்கு போகணுன்னு நினைக்கிங்க. ஏன்னா டிக்கெட்டு போட்டு வச்சேன், இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டு தாங்க இருக்குது. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம வந்து லண்டன் போயிட்டு வந்துடலாம். இந்த 4 நாள் நான் ஜப்பான் போன கேப்பில் வீடியோ எதுவும் போடலையா, அதனால் ஃபோன் பண்ணி வேறு கேட்குறாங்க, என்னப்பா வீடியோ ஒன்றும் போடலையா, எங்கே இருக்கா, என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் எங்கேயும் போகல. பக்கத்தில் ஜப்பானில் ஒரு சின்ன வேலைங்க, அந்த சின்ன வேலை ஒரு 4 நாள் வந்து போயிட்டு அதனால தான் லேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.